Hi guys, welcome to Driving Tamizha. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MM540 ரீபில்ட் பண்ண. ஸோ தார் ரேஞ்சுக்கு ரீபில்ட் பண்ண அந்த ஒரு மாடல் தான். ஸோ இந்த ஜீப் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் எப்படி வந்துட்டு ரிவ்யூ பண்ணணும். ஸோ நம்ம வந்துட்டு மெயினாக பண்ணுறது நோக்கம் என்னென்னா ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுல என்னென்ன வந்துட்டு சிரமங்கள் இருக்குது, எங்கெங்கே இந்த ஸ்பாட்ஸ்லாம் கிடைக்குது. ஸோ அதுக்காக இந்த வீடியோஸ் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெயினாக இது ஆல்ட்ரேஷன் பண்ணனோட நோக்கம் என்ன செலவுகள் ஆச்சு? இல்லை, எங்கள்கிட்ட வந்து இது ஒரு எனக்கு முன்னாடிலேருந்தே இது ஒரு இந்த ஓல்டு புல்லட்டு, இந்த ஜீப்பு இதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஜென்ரலாகவே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த நான் மோட்டர் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு மகேந்திரா தார் தான் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம். ஒரு சென்னைக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு வண்டி பார்த்துட்டு நம்பர் எல்லாமே நல்லா இருந்துச்சு, அங்கே போகலான்னு பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறதுக்குள்ளேயே அந்த வண்டி சேல் ஆகிடுச்சு. அது ரொம்ப டிமாண்ட், அது தாருக்கு டிமாண்ட் இருக்குது. ஸோ அதனால் அப்புறம் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, தார் வாங்கினாலும் உங்களுக்கு பொலேரோ ஸ்கார்பியோ அது மாதிரி ஓட்டுற அது மாதிரி தான் ஃபீல் ஆகும் உங்களுக்கு. இந்த வந்து இந்த உங்கள் மாதிரி ரூரல் ஏரியாவுக்கு ஜீப் வந்து நல்லாயிருக்கும், அதே நீங்கள் ஜீப்பு வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் தான் இந்த ஜீப் வந்து நாங்கள் ஒருத்தவங்கள்ட்டேருந்து வாங்கினோம். அதுக்கப்புறம் இதை வாங்கி இதை ஆல்ட்ரு பண்ணலாம், தார் மாதிரி இதை மாற்றிடலாம் அப்படின்ட்டு எக்ஸ்டீரியர் பார்ட்ஸு இன்டீரியர் எல்லாமே வந்து நிறையா சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணணும். அது மாதிரி சீட்டு, கேப்டன் சீட்டு போட்டோம். பார்த்திங்கன்னா இதில் நார்மல் உங்களுக்கு தெரியும் ஜீப்பில் எப்படி டயர் இருக்குன்னா, இது அலாய் வீல், மோமோ அலாய் வீல்னு சொல்லுவாங்க இதை. ஆமாம், ஆஃப் ரோடு இந்த எம்டி டயர்ன்ற டயர் இது வந்து டயரு அஞ்சு டயரு 5 மோமோ அலாய் வீல் வாங்கி இது எல்லாமே போட்டு இதுவே இந்த வண்டிக்கு ஒரு தனியான ஒரு லுக்கை க்ரியேட் பண்ணிச்சு இது. அதுக்கப்புறம் இது வந்து ஆஃப் ரோடு பம்பர், இது பேக் பம்பரு, அதே மாதிரி சைடு ஃபுட் ரெஸ்ட்டு, ஃப்ரண்ட்டில் ஆஃப் ரோடு பம்பர், ஹெவி பம்பர் தான் ஃப்ரண்ட்லேயும் போட்டோம். அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோனோகிராம்லாம் பார்த்திங்கன்னா மகேந்திராவோட மோனோகிராம், மகேந்திரா ஃப்ரண்ட்டு சைடு தார் மோனோகிராம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபில் 4x4 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது பஞ்சாப்லேருந்து ஆர்டர் பண்ணி ஜலந்தர்லேருந்து எல்லாமே வந்து இதை வாங்கினோம் எல்லாமே. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்பேஸ், இது கட்டிங் ஸ்பேஸு, இதை ரெடி பண்ணி அதில் வந்து பொலேரோவோட தான் இதில் ஆட் பண்ணோம். அதே மாதிரி இந்த சைடு உங்களுக்கு இதில் இந்த கிளாஸஸ்லாம் கூட முன்னே நார்மலாக இருந்தது எல்லாமே கிளாஸஸ் எல்லாமே கொஞ்சம் மாற்றிட்டு, இதே மாதிரி இந்த மிரர் கிளாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இது தாரோடது இது. அதே மாதிரி இந்த மோனோகிராம் எல்லாமே தார் சிஆர்டி அது தாரோடது தான். ஃபெண்டர் அதே மாதிரி B2B வெப்சைட்டில் அதில் வந்து மகேந்திராவோட வெப்சைட்லேருந்து இந்த ஃபெண்டர் எல்லாமே வாங்கி இதில் ஆட் பண்ணிச்சு. இந்த ஸ்னோர்கோல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்னோர்கோலில் ஒர்க்கிங் ஸ்னோர்கோல் இருக்குது. இதை வந்து ABS கிட்டு மாதிரி இந்த கிட்டு இந்த ஷோவுக்கு இருக்கிற ஸ்னோர்கோல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் ஸ்னோர்கால் ஆட் பண்ணால் இங்கே ஹோல்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் பைப்போட எல்லாம் கனெக்ட் பண்ணணும். ஸோ அது வேணாம், அப்படி அது வந்து இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்லாம் பாதிக்கும் அப்படிங்கிறதால இந்த மாதிரி ஷோ இது வந்து ஷோ ஸ்னோர்கோல்னு சொல்லுவாங்க, ஷோ கேஸ்க்காக யூஸ் பண்ணுறது இது. அப்புறம் அது ஸ்டிக்கரிங், அதே மாதிரி மகேந்திராவோட அந்த அட்வென்ச்சர் கிளப் அந்த ஸ்டிக்கரிங்கு அது மோனோகிராம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஃபோக் லேம்ப் எல்லாமே ஆட் பண்ணணும். ஆமாம், இந்த ஃபோக் லேம்ப் எல்லாம் ஆட் பண்ணோம். இந்த கிரில் வந்து பார்த்திங்கன்னா இது நார்மல் உள்ளது வந்து இதை வந்து சிவிலியன் வெஹிக்கிள், மிலிட்ரி வெஹிக்கிள் அப்படின்னு வந்து டிவைட் பண்ணி தான் வருவாங்க. உங்களுக்கு சிவிலியன், அதாவது பேசஞ்சருக்கு யூஸ் பண்ணுற அந்த வெஹிக்கிள் அப்படின்னா இந்த கிரில்லில் வந்து 7 ஸ்லாட் வரும். அந்த ஸ்லாட் வந்து 7 வரும். மிலிட்ரிக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் 11 ஸ்லாட் வரும். அதை வச்சு தான் அதை டிஃபர் பண்ணுவாங்க ஜீப் பொறுத்தவரைக்கும். அதில் இது வந்து இந்த கிரில் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம். இந்த கிரில், இந்த கேடயம், அதே மாதிரி ஒரிஜினல் ரூட்ஸ் ஹாரனு, சூப்பர் சானிக் ஒரிஜினல் ரூட்ஸ் ஹாரனு, LED எக்ஸ்ட்ரா ஃபோக் லேம்ப்பு, பம்பர் லேம்ப்பு இது எல்லாமே ஆட் பண்ணோம். அதே மாதிரி இதில் இந்த இண்டிகேட்டர்ஸு, அதே மாதிரி சைடில் ஒரு ஃப்ரேம், சைடு இண்டிகேட்டர் ஃப்ரேம் வரும். அது இந்த ஆண்டனா, இந்த எக்ஸ்ட்ரா லைட்டு, இந்த டர்போ இது பண்ணுற இந்த ஸ்கூப் கட்டு இது எல்லாமே ஆட் பண்ணிச்சு. இன்ஜின் எல்லாமே ஃபுல்லு எல்லாமே ஒர்க் பண்ணி எல்லாம் ஒரிஜினாலிட்டி படி அது எல்லாமே ஒர்க் பண்ணுற மாதிரி எல்லாமே கொண்டு வந்தோம். இப்போ டோட்டலாக எவ்வளோ காஸ்ட்? இது வந்து காஸ்ட்டு வந்து எல்லாமே அதாவது இந்த அலாய் வீலு, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு ஹார்ன் இது எல்லாமே, அதுக்கப்புறம் உள்ளே அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேருந்து மியூசிக் சிஸ்டம் எல்லாமே ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா லைட் போட்டது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்டு உங்களுக்கு ஒரு
2.3 lakhs அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு. ஆமாம். இப்போ பண்ண செலவுக்கு கரெக்டாக இப்போ மெயின்டெனன்ஸ்? ஆமாம். இது வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண்ணதை விட எங்களுக்கு ரொம்ப திருப்தி. ஏன்னா நீங்கள் ஒரிஜினல் ஒரிஜினல் மஹேந்திரா தார் வாங்கினாலுமே லேட்டஸ்ட் மாடல் வாங்கினாலுமே நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் அது அந்த உங்களுக்கு அந்த எஃபெக்டை வந்து நீங்கள் லைக் பண்ணுற மாதிரியே ஆக்சுவலாக கிடைக்கும். அது வந்து இது அதே மாதிரி அந்த ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் இந்த ஜீப்பு ஓட்டுற அந்த ஜீப்பு ஃபீல் வந்து உங்களுக்கு வரணுன்னா அது தாரை விட இதில் தான் உங்களுக்கு அந்த ஜீப்பு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆஃப் ரோடு இது வரும். அதே மாதிரி அது வந்து அந்த மஹேந்திரா தார் வந்து மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. இது மெயின்டெனன்ஸு இதில் ஒன்றுமே கிடையாது. மெயின்டெனன்ஸு இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா இது நாங்கள் பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கு இந்த ஒர்க்கை ரீபில்டு பண்ணுறதுக்கு நாங்கள் இதை கொடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 5 months வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கேயுமே ரன் பண்ணல. 5 months இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறதுக்கு எலக்ட்ரிக்கல் ஒயரிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுற போது ஜஸ்ட்டு டீசலில் ஊற்றி 15 seconds ஸ்டார்ட் பண்ணி சிங்கிள் இக்னிஷனில் ஸ்டார்ட் ஆகிருச்சு. அது வண்டி பார்த்திங்கன்னா அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒயரிங்கை ஃபியூஸ் எல்லாம் போட்டு எல்லாமே ரீஒர்க் பண்ணி எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் சுவிட்சஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி உள்ள இங்கே சேசிஸு எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பிளேட்ஸ்லாம் வச்சு வெல்ட் பண்ணுறது எங்கெங்கே டிங்கரிங் அதை எல்லாம் பண்ணுமோ எல்லாமே பண்ணி நீட்டாக பெயிண்டிங் பண்ணி ரெடி பண்ணிச்சு வண்டி. இந்த MM540 இந்த வண்டியை பார்த்திங்கன்னா இது வந்து அவுட்ரு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார் மாதிரி மாடிஃபை பண்ணிட்டோம். இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரிஜினாலிட்டியை அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். ஏன்னா அதில் உள்ள ஏற்கனவே அதில் பிஜோட் இன்ஜின் சொல்லுவாங்க, அந்த இன்ஜின் தான் அதில் இருக்குது. அதனால் இந்த ஒரிஜினல் டேஷ்போர்டு இது அந்த இன்ஜின் செட்டப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். அந்த ஒரிஜினாலிட்டி மட்டும் இன்டீரியரில் கீப்பப் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கார் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இது ஸ்டார்ட் ஆகாது. இது ஏன்னா இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு டைப் இன்ஜினு வந்து CJ சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஒவ்வொரு தடையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே ஒரு ஸ்டார்டர்னு ஒன்று இருக்கும். இது வந்து பேட்டரியோட அதில் உள்ள ஹீட்ரு வந்து பேட்டரியில் கனெக்ட் ஆகிருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம கீ ஆன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்டரை ஒரு 15 to 20 seconds ப்ரெஸ் பண்ணும்போது அப்படின்னா இன்ஜின் வந்து ஹீட் ஆகிக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதில் டெம்பரேச்சர் கேஜ். இந்த டெம்பரேச்சரை வந்து 80 வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணி வண்டியை ட்ரைவ் பண்ணலாம். இது வந்து இந்த இன்ஜினில் இந்த பிஜோட் இன்ஜினில் வந்து இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஹீட் ஆகிரும். அதுதான் இதில் உள்ள ஒரு ட்ராபேக்கு. அதனால தான் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் லெவலு கொண்டு வந்தாங்க. இது வந்து ஆக்சுவலாக இன்னும் கரெக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த ஜீப்புங்கிற கான்செப்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா US வந்து இந்த 2ஆம் உலகப் போரில் இந்த 1939 45 அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸுக்கும் அவங்க பீரன் இங்கே அதை செட் பண்ணுறதுக்கும் ஆம்புலன்ஸாகவும் எல்லா ரோட்ஸ்லேயும் மட்டு அதே மாதிரி மலை காடு எல்லா வித டெரைன்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரியும் அதே மாதிரி லைட் வெயிட்டாகவும் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஒண்டி. அதனால் ஒரு 135 கம்பெனிஸை கூப்பிட்டு அவங்கள்ட்ட எங்களுக்கு ஒரு 40 daysலேயே எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் வேணும், மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸுக்கு இருந்தால் ஈஸியாக நாங்கள் வின் பண்ண முடியும் ரஷ்யன்ஸை அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக ரெடி பண்ண 3 கம்பெனி தான் ஃபைனல் ஆகினாங்க. அதில் வந்து பேந்தம்னு ஒரு கம்பெனி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வில்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த 2 கம்பெனியில் அந்த பேந்தம் தான் செலக்ட் ஆச்சு. அடுத்த வில்லிஸ் வந்து செகண்ட் பிளேஸ் வந்தாங்க. அவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிலேருந்து வந்து மஹேந்திரா வந்து 1945 வந்து மஹேந்திரா இதுக்கான லைசன்ஸை இந்தியாவில் வாங்கி இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஜீப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஜீப்புங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக இது வந்து அதாவது ஜென்ரல் பர்பஸ் வெஹிக்கிள், யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அந்த மாதிரி தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஜீப்புங்கிறது ஆக்சுவலாக ஒரு பிராண்டு தான். அந்த வெஹிக்கிள் ஃபஸ்ட்டு வந்ததால் எப்படி கொஞ்சம் காலம் முன்னாடி வரைக்கும் கேபிள் டிவிக்குன்னு பதில் எல்லோரும் சன் டிவி கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோமோ அதே மாதிரி இது வந்து எல்லாமே இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற எல்லா வண்டியுமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஜீப்புன்னு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ரொம்ப பிராண்டட்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். வில்லிஸ் ஜீப்பு வந்து ரொம்ப பிராண்டு. அதர் கண்ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அது வில்லிஸ் ஜீப்பு அது வந்து ரொம்ப பாப்புலரான பிராண்டு. அதுக்கப்புறம் வந்து மஹேந்திரா லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் மஹேந்திரா CJ-B3 அப்படின்னு சொல்லிட்டு CJ-B3 அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு இன்ஜின் போட்டாங்க. அது வந்து நல்லா மூவிங் இருந்துச்சு. அது வந்து ஒரு அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60,000 வெஹிக்கிள் வந்து சேல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து MM540 அப்படிங்கிறது மஹேந்திராவால் 1985 ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த MM540 பிளாட்ஃபார்ம் தான் அது வரைக்கும் 2006 லெஜெண்டுங்கிற அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுற வரைக்குமே. அதுக்கு முன்னாடி உள்ள 1985 இந்த MM540 வந்துச்சு. அதுக்கப்புறம் 1995 வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரிக்காக MM550 கொண்டு வந்தாங்க. மிலிட்ரிக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்தியன் மிலிட்ரிக்காக மஹேந்திரா.
அதுக்கப்புறம் 1996 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜரு 2000 இயரில் மேஜரு, அதுக்கப்புறம் 2006 வந்து பார்த்திங்கன்னா கமாண்டர், அந்த மாதிரி ஒரு ஜிபி கொண்டு வந்தாங்கன்னா. ஆனால் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் தான், இந்த MM540 பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2010 தான் ஃபஸ்ட்டு தார் வந்துச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இதே பேஸ் பண்ண அந்த ஷெல்லு எல்லாமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். அதில் உள்ள இன்டீரியரு எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டஸ்ட் இதுக்கு அப்டேட் பண்ணி போட்டாங்க. அதில் 2010 இப்போது ரீசெண்டாக 2019 வரைக்கும் அந்த வெஹிக்கிள் யூஸில் இருந்துச்சு. இப்போ ஃபைனலாக இப்போ 2020 தான் இப்போ நியூ டோட்டலாக எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ரேங்க்லர் ஜீப் மாதிரி இப்போ வந்திருக்க மஹேந்திரா தார் வந்து ரேங்க்லர் ஜீப் மாதிரி 2020 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பொதுவாக எல்லாருமே தெரியும், புல்லட்டும் சரி ஜீப்பும் சரி, நீங்கள் ஒரு பழைய வண்டியை வாங்கி அதே வந்து மாடிஃபை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த லுக்கு எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ மோஸ்ட்லி அதை தான் எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. நாங்களும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வந்து 1996 மாடலு இதோட சேசிஸ் வாங்கி, இந்த சேசிஸ் இன்ஜின் வாங்கி இதை எல்லாமே நாங்கள் ரீபில்டு பண்ணி இதை நியூ தார் மாதிரி நாங்கள் இதை மாடிஃபை பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இது மற்ற வெஹிக்கிள் மாதிரி நிறைய சென்சார்ஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே மேனுவல் சிஸ்டம் தான். ஈஸியாக வந்து இது வந்து வண்டி இதை ஆப்ரேஷன் ஒர்க்கிங்காக இருக்கட்டும், ஆப்ரேஷன் ஆகட்டும், இதை ட்ரைவ் பண்ணுறதா இருக்கும், எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா வித ரோட்ஸ்லையும் அது மட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பள்ளமாக இருந்தாலும், வயல்வெளியாக இருந்தாலும், மேடாக இருந்தாலும், பாறையாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே இந்த வண்டி சாதாரணமாக போகும். இது ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ளது. இப்போ நாங்கள் அதை வந்து அந்த செட்டப் அப்படியே தான் இருக்குது. நாங்கள் அதில் 2 வீல் டிரைவாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ இதை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி இது இன்ஜின் பிளாட்ஃபார்ம், இது இன்ஜின் கேபினை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு ரேடியேட்ரு, ஹெட் யூனிட்டு, எக்ஸாஸ்ட் ஆகிற அந்த யூனிட்டு, அப்புறம் நாங்கள் இந்த பவர் ஸ்டேரிங்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதால அதோட சைலன்சர் ஜாயிண்ட்டு இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை ஈஸியாக ஒரு ப்ராப்ளம் இதில் டிடெக்ட் பண்ணி ஒரு ப்ராப்ளம் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஈஸியாக ரொம்ப ஒரு டிராக்டர் மெக்கானிக்கு அவங்களாம் இதுக்காக வந்து ஷோரூமுக்கெலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. டிராக்டர் மெக்கானிக்கு இல்லை இந்த வண்டியை ரொம்ப நாள் யூஸ் பண்ணவங்களே இதோட ப்ராப்ளம் என்னமோ அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை அவங்களே டயக்னோஸ் பண்ணிடுவோம். நாங்களே நிறைய இடம் இந்த வண்டியில் ப்ராப்ளம் வந்தப்போ நாங்களே அதை சர்வீஸ் பண்ணிக்கிட்டோம். அந்தளவுக்கு இந்த வண்டி வந்து எங்களுக்கு எல்லா விதத்துலையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை வந்து நாங்கள் அந்த ஒரிஜினாலிட்டி வேணுங்கிறதுக்காக இன்டீரியர் அப்படியே அந்த சிஸ்டத்தை அப்படியே வச்சுருக்கோம். மற்றது வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸு ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டு இதை நியூ தார் மாதிரி எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா இந்த டிகிரி இந்த செல்சியஸ் காமிக்கும், அந்த டெம்பரேச்சர் வந்து மீட்டர் ரொம்ப முக்கியம். அதே பேஸ் பண்ணி தான் ஓட்டணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு நீங்கள் வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு கூல் பண்ணிவிட்டு அப்புறம் தான் திரும்பி இதை ஓட்ட முடியும். அதே மாதிரினா இது டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 kph வரைக்கும் போகும். நாங்கள் வந்து ஒரு 60 80 அந்த ரேஞ்சு மெயின்டைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூல் கேஜ், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டேங்க்கு ஃபுல் டேங்க் அந்த 2 ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பீடா மீட்ரு, அதுக்கப்புறம் பேட்டரியோட கண்டிஷன் சொல்கிறேன், ஆம்ப் மீட்ரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் அந்த பாரு, அதோட ப்ரெஷர் பாரு, அதுக்கு ஒரு மீட்ரு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4+1 கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 ஸ்பீடு வரும், ஒரு ரிவர்ஸ் கியர் வரும், 4+ கியர் பாக்ஸு. அதே மாதிரி இது வந்து சேம் மற்ற வண்டியில் வர மாதிரி அதே மாதிரி கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர் அதே மாதிரி தான். ஆனால் என்ன அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இல்லாமல் இது ஆஃப் ரோடு வெஹிக்கிளுங்கிறதால உங்களுக்கு இந்த பிரேக்கு, கிளச் எல்லாம் கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். இதை இப்போ மகேந்திரா தாருக்கும் இதுக்கு என்னென்ன வித்தியாசங்கள்? ஒன்றும் இல்லைம்மா, உங்களுக்கு மகேந்திரா தார் நீங்கள் அதாவது உங்களுக்கு இந்த உங்களுக்கு அந்த பவரு, அந்த ஓல்டு வெஹிக்கிள் ஓட்டுறது இது வந்து 2112 சிசி. அது வந்து 2500 சிசி வரும். ஆமாம், BS6 2000 சிசி இருக்குது. 2500 அது பெட்ரோலும் வந்துருச்சு. ஆனால் உங்களுக்கு இந்த வண்டி ஆஃப் ரோடு பர்பஸுக்கு வந்து உங்களுக்கு பெட்ரோல் அதெல்லாம் வந்து டர்போ பெட்ரோல் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஜீப்பு, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டீசல் புல்லட்டு அதில் அந்த ஃபீல் எப்படி உங்களுக்கு அந்த பீட்டு ஃபீல் பண்ணுவாங்க, அது மாதிரி அந்த சவுண்டு, அப்புறம் அந்த டிரைவபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சொல்ல போனால் காஸ்ட் வைஸ் நீங்கள் இதே மாடல், இதே அவுட்ரு செக்ஷன், இதே மாதிரி இருக்கிற ஒரு மஹேந்திரா தார் வாங்கினா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 to 10 lakhs உங்களுக்கு தேவைப்படும். இது நீங்கள் வந்து ஓல்டு இது இப்போ வந்து இப்போ நிறையா இதுக்கான கம்பெனிஸே பஞ்சாபில் நிறையா இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் கூட நிறையா ஒரு சில கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. பஞ்சாபில், ஹரியானாவில்,
எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களுக்கு ஒரு கோர் பிஸ்னஸ் மாதிரியே ஒன்று இருக்குது. நிறைய பேர் பஞ்சாப்லேருந்து வண்டி வாங்கி CJ 500 இன்ஜினு CJ 300 இன்ஜின் அந்த மாதிரி ஓல்டு 1970 இன்ஜின்லாம் சேசிஸை வச்சு அதை பில்டு பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் ரெஜிஸ்ட்ரேஷனில் 15 இயர்ஸ்க்கு இங்கே நம்மளுக்கு அவங்க டேக்ஸ் பே பண்ணி இங்கே கொடுப்பாங்க. நம்ம அங்கே ரீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதே மாதிரி வண்டியும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 3 to 5 lakhsக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சு போயிடும். உங்களுக்கு அந்த 8 to 10 lakhs மஹேந்திரா இதுவும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே லுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 4 lakhs அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இதுக்கெலாம் எங்கே அவைலபிளாக கிடைக்குது? இது வந்து உங்களுக்கு ஸ்பேரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா M2 ஆல்னு மஹேந்திராவோட ஆன்லைன் பர்ச்சேஸ் சைட்டே இருக்குது. அதுலேயே வந்து நீங்கள் ஃபெண்டர் இந்த மாதிரி ஃபெண்டரு ஹெட்லைட்டு அது எல்லாமே இந்த ஹெட்லைட்டு இண்டிகேட்டர் லைட்ஸு ஃபோக் லேம்ப்பு எல்லாமே அதில் வாங்கிக்கலாம் நீங்கள். அதுக்கு மேலே அமேசானில் ஒரு சில பொருள் கிடைக்கும். அமேசானு ஃப்ளிப்கார்ட் அது மாதிரி ஆன்லைனில் இது கிடைக்கும். ஒரு சில வந்து கார் கேரேஜஸில் அது மாதிரி கார் ஆட்டோ பார்ட்ஸை சேல் பண்ணுறோம் அவங்கள்ட்டே கிடைக்கும், வாங்கிக்கலாம். ஓகே கேஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு போதுமான தகவல் கிடைச்சிருக்கும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பை.